ஹாய், வெல்கம் டு ஆர்வி ஜானியோட. எனக்கு அடுத்த வீடியோ என்னென்னா, இந்த இடத்த பாருங்கள். சுற்றி காட்டுறேன். என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. சும்மா சாதாரண ஒரு காடு. இங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது எப்போதுமே. நான் அந்த பக்கம் தான் வருவேன். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கிங் வராந்த அந்த பக்கம் தான் வருவேன். அப்படிப்பட்ட ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்ன தெரிகிறது. அந்த நாள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் தான் வருவேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சாதாரண காடு வைக்கவா உங்களுக்கு. ஆஹா. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மர்மம் இருக்குது. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா மான் இருக்குது, நரி இருக்குது, பாம்புலாம் நிறையா இருக்கும் இந்த ஏரியாவில். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்களோட கண்ணோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண ஒரு காடு வைக்கவா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மூலிகை காடு அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் கேமராவை. இப்போ பார்த்தீங்களா, இங்கே சப்பாத்தி கல்லி இருக்கா, அது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெரண்டை செடி ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்தாழை செடி அவ்வளோ இருக்குது. இந்த கத்தாழை செடி இங்கே மட்டும் கிடையாது, இது ஃபுல்லாகவே இந்த காடு ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதை மக்கள் யாருமே அதிகமாக பயன்படுத்துறதில்ல. நான் அந்த பக்கம் வந்தேன்னா கத்தாழையை பிடிங்கிட்டு போயிட்டு தலையில் தேய்ச்சி குளிப்பேன். வெயிலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாகவே பெரண்டை செடியும் கத்தாழை செடி தான் இருக்கும். அந்த பக்கம் ஃபுல்லாகவே தண்ணி, அந்த பக்கம் கம்மாக இருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த காடு ஃபுல்லாகவே கத்தாழை செடியும் பெரண்டை செடியும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து ஆவாரங்குளம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம உடம்பு சூட்டுக்கெலாம் தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த காலத்து வயசானவங்கலாம் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்படி அந்த செடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெனப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. வெனப்பூண்டு செடி இதெல்லாம் காயத்துக்கு ஏதாவது காயமாக இருந்துச்சுன்னா அந்த பாலை எடுத்து தொட்டு விட்டோம்னா இந்த அப்போ காயம்னா ஆறி போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ செடி, இதுதான் சுகருக்கு அந்த அந்த மொட்டை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சுகர் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி தான் இது தேய்ச்சி குளிப்பாங்க. அதோட மொட்டை எடுத்து மெருவாயில் மென்று துவத்து கிடக்கும். சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை நோய்க்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த காடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அங்கே ஒண்ணுமே தெரியலையே. எருக்கலை செடி இருக்குது. ஏதாவது காலில் முள் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா அந்த பாலை தொட்டு விட்டோம்னா அது சீக்கிரம் வந்துடும். அந்த முள்ளெல்லாம் வெளியில் வந்துடும். மூலிகையெல்லாம் நிறைஞ்சது தான் அந்த ஊர். ஆனால் அந்த பக்கம் கம்மியாக இருக்குது. இப்போ கூட கொஞ்சம் கவனமாக நடந்து வரேன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே பாம்பு நிறையா இருக்கும். ஒத்தடி பாயில் வந்தாலும் பயப்படக்கூடாதா? இது ஓடுற பாம்பு மிதிக்கிறவை ஏகப்பட்ட மூலிகை இருந்தால் இதை பார்த்துருக்கீங்களா? இது எனக்கு சரியாக தெரில. இது ஆதாளையும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில். இதுதான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து பல்லு வளர்ப்பாங்க. பல்லு வளர்க்கணும்னா நல்லாயிருக்கும், பல்லெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இது. ஏன்னா இந்த ஊரை பற்றி என்ன சொல்லணும்னா பார்க்குற கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க போல், பண விதைகள்லாம் நட்டுருப்பாங்க போல். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலையுது. அது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வச்சுருக்காங்களா, இந்த வச்சுருக்காங்களா, இங்கே ஒன்று முளைக்குது. இந்த மாதிரி நிறைய இந்த ரோட்டு பக்கத்தில் நிறைய நட்டுருக்காங்க. அந்த பக்கம் கம்மா, இதை தாண்டி உள்ள கம்மா இருக்குது. இந்த பக்கம் தான் மானெல்லாம் அதிகமாக வரும். ஈவினிங் டைமில் இந்த பக்கம் வந்திங்கன்னா ரொம்ப சேஃப் இல்லை. நரி வரும், மாடுகள்லாம் நிறையா வரும். இங்கே மாடு இப்போதைக்குன்னு வரல. மாடு மேய்ஞ்சிச்சுன்னு வைங்களேன், அந்த மானும் வந்து அது பக்கத்துலேயே வந்து மேய்ஞ்சிட்டு நிற்கும். நம்ம மாடை விரட்ட போனோன்னா மானு ஓடும். இந்தாங்கெல்லாம் பனங்கண்டு
பனங்கன்று நட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கண்டெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. கண்டெல்லாம் உயிரோடு தான் இருக்குது. ரொம்ப ஒரு வறட்சியான ஒரு பிளேஸ்னால, ஏன்னா சம்மர் சீசனில், அதனால இன்னும் ஒழுங்காக முளைக்கலை. எதுவும் தலையாமல் இருக்குது. அப்படியே பட்டு போன மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரண்ட செடி இருக்கா, கரண்ட செடி தான் அதிகம் இங்கே. கரண்ட செடியும் கத்தாழையும் தான் அதிகம். இந்த காடு ஃபுல்லாகவே கத்தாழை தான் இருக்கும். இந்த சம்மர் சீசன்னால் கொஞ்சம் நிழலில் இருக்கிறதுனால அந்த கத்தாழை செடி எதுவும் சாகாமல் இருக்குது. இதெல்லாம் செத்ததுக்கப்புறம் திருப்பி மழை பெஞ்சிச்சுன்னா இந்த கத்தாழை செடி திருப்பி முளைக்க ஆரம்பிச்சிடும். இது எப்படி உருவாச்சுன்னே தெரில. இது கேட்டதுக்கு இங்கே உள்ளவங்கள்ட்ட, எங்கள் அம்மாட்ட நிறையா கேட்டுருக்கேன், ஏமா அப்படின்னா முளைக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு டைமும் வச்சதுடா, அதுக்கப்புறம் அப்படியே காடு ஃபுல்லாக பறிவிச்சு. இந்த காடு ஃபுல்லாகவே இருக்கும். இந்த காடு ஃபுல்லாகவே இந்த பனை மரம் இருக்குது. இங்கே தான் நொங்கு ஓட்ட வரும். பார்க்குறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த பனை மரங்கள்லாம் இப்போ தான் உருவாயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்குல்ல இருக்குது. ஒரு மூலிகையால் நிறைந்த ஊர் தான் இது. ஆனால் இவ்வளோ பேர் இதை இவ்வளோ மூலிகை இருக்குது, இதெல்லாம் கடந்து போகும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. இன்னொரு 20 இயர்ஸ் கழிச்சு கூட பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மூலிகைகள்லாம் அழிஞ்சிடும். பேர் கூட தெரியாத அளவுக்கு அழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர வளர நோய்கள் அதிகமாகிடுச்சு. அப்புறம் இன்னொரு என்னென்னா, இங்கே பார்த்திங்கன்னா நாட்டு கோவாக்காய்னா நிறையா முளைக்கும். நாட்டு கோவாக்காய் முளைக்கும். நிறைய மூலிகைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிரண்டை செடி தான் இருக்குது. இது வேப்ப மரம் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. முன்னாடி இருந்ததுக்கு முன்னாடினா இந்த ஒவ்வொரு வரப்புக்கும் நிறையா பனைமரம் இருக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா பனைமரம் இருக்கா. இந்த பனை மரத்துலாம் நொங்கு ஓட்ட வருவோம். இப்போ கம்மியாயிடுச்சு. திருப்பி அதை கவர்மெண்ட் மூலயமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பனை விதைகளை போட்டு முளைக்க வச்சுருக்காங்க. பார்க்குற கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வறட்சியான மாவட்டன்றது இந்த கருவேல மரங்கள்னால தான் வறட்சி. மற்றபடி இங்கே இந்த கம்மாயில் தண்ணி கிடக்குது. இந்த ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கங்கே ஊர் நீர் இருக்குது. அங்கே ஒரு ஊர் நீர் இருக்குது, அங்கே தண்ணி கிடக்குது. இதனால் மேக்ஸிமம் இங்கே உள்ள ஊர் நீர்னால இந்த ஊர் மாடுக மான் இது தண்ணி குடிக்கும். அதனால் இந்த ஊரை பற்றி எதுவும் தப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, அங்கே மயில் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே கத்தும். அது பார்க்குற கேட்கும், நல்லா கேட்கும். அந்த மூன் வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பரான பிளேஸ். பார்த்தீங்களா, மைனா கத்திகிட்ருக்கு. அழகான ஒரு மாலை பொழுது. மைனா கத்துது இந்த பக்கம் ஒரு குருவி கத்துது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சின்ன சின்ன சிட்டுக்குருவி இருக்கணும். காலையில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு எந்த ஒரு மனித நடமாட்டமும் இருக்காது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பறவையெல்லாம் பறக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் வந்திங்கன்னா மயிலெல்லாம் வரும். இது மயிலெல்லாம் தொகை வச்சு ஆடுறது, அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் எனக்கு ஏதாவது மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, அந்த பக்கம் இந்த பக்கத்தில் உட்காந்துட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நான் எங்கே இருக்கான்னு தெரில. அப்போது மேலே கத்திகிட்டு இருக்கா. ஒரு அன்சேஃபான பிளேஸ் தான். இந்த காட்டுக்கானங்கொடி ஏற்பட்டதுலாம் அந்த இதில் இருக்கும். மேற்கொண்டு என்ன சொல்ல வர்றதுன்னா, இந்த மாதிரி மூலிகைலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா நாட்டு கோவாக்காலாம் இருக்கும். இந்த கோவா பழம்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சுகர் உள்ளவங்களுக்கு, இது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. இப்போ தான் இன்னொரு ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் அறுவடை எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்தீங்களா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். இதுக்கெல்லாம் போனோம்னா பாம்பு, ஏகப்பட்ட பாம்பு. சும்மாவே இந்த பக்கம் பாம்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆட்டம் இருக்குது. இங்கே உள்ள அணில்லாம் நிறையா தெரியுது. அந்த அணிலுக்கு என்னென்னா, ஒன்று கோவாக்காய் பழம் சாப்பிடும், இல்லைன்னா அந்த மாதிரி தொங்க கரண்டிரும், புளியம்பழம் இந்த மாதிரி தான் சாப்பிடும். கீரிப்பிள்ளைனா இந்த பக்கம் நிறையா தெரியும். கீரிப்பிள்ளை, பாம்பு, மான்
மாடு, காட்டு மாடு நிறையா தெரியும். கொஞ்சம் ஒரு சூப்பரான பிளேஸ். இந்த பக்கம் வருவேன், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வருவேன். இங்கே வந்துட்டு இது கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் போயிடுவேன். இப்போ மார்னிங் இந்த பக்கம் இப்போ எங்கே போயிடுச்சு தெரியல. நான் நானும் என் ஃப்ரெண்டும் காலைல ரன்னிங் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இந்த பக்கம் தாவும் பயமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பக்கம் கிடக்கிறதே ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் தான் அது. டக்குன்னு இந்த மாதிரி சமயத்துலலாம் வேகமானா வண்டிலாம் ஓட்டக்கூடாது. ஏன்னா எந்த பக்கத்துலேருந்து எப்படி தாவும்னே தெரியாது. நிறைய பேர் நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம், மான்கள்லாம் திடீர்னு ஏதாவது வண்டி போயிடுச்சுன்னா மேலே குதிச்சு விழுந்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ். சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். யூஸ்ஃபுல் அண்டு ஃபன்னான வீடியோவுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.